போன வகுப்புல நாம ரெண்டு அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். 48வது ஸ்லோகம், 49வது ஸ்லோகம், இதெல்லாம் பார்த்தோம். நாம 48ல தேங்க்யூ 48, 49 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 48வது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை, எல்லாமே அப்படிதான் இருக்கும். பகவான் அந்த கர்ம யோகத்தை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது, யோகத்தில் நின்று பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டு தொழில்களை செய்க, நடுநிலையே யோகம் எனப்படும். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம செய்யக்கூடிய ஒரு செயல்களையுமே பற்றை நீக்கிவிட்டு, அந்த பற்றுங்கிறது எப்படி வரும்ன்றது நான் சொன்னேன். சில விஷயங்கள் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அது அடிப்படையான விஷயங்கள். அது நமக்குள்ள ஆழமா பதிய நமக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றம் வரும். அதனால இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் இந்த கர்மயோகத்திலையும் சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது வந்துட்டே இருக்கும் அந்த விஷயங்கள். இப்ப பற்று அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, நான் என்ன கொண்டு போய் அதுல உட்கார வச்சாதான் பற்று வரும். நான்கிறது இல்லாத இடத்துல எனக்கு பற்றே வராது. என்னுடையது, நான் இப்படிங்கிற இந்த இந்த நான் என்பது இல்லைன்னா அங்க பற்றுங்கிறதே கிடையாது. இந்த நானுங்கிறது எடுத்து களைய தெரிஞ்சுக்கணும். எதுலையுமே என்ன நான் கொண்டு போய் உட்கார வைக்க கூடாது. எந்த விஷயத்தை செய்தாலுமே நாம எப்படி பார்த்தோம் போன வகுப்புல, எந்த விஷயத்தை செய்தாலுமே நாம அதை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், என் பிள்ளைகளுக்காக செய்கிறேன், என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோர்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, இப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம, ஏன்னா இது எல்லாத்திலுமே நான் என்னுடையதுங்கிறது இருக்கு. என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, இந்த என்னுடையது நான் என்கின்ற அகங்காரம், மமகாரம் அதுல உட்காந்துருக்கு. அதை எடுத்து களைய தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த பற்று என்பது நம்மை விட்டு போய்விடும். எதை செய்யணுமோ அதை நாம செய்யணும். அது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். செய்யறது எல்லாத்தையும் செய்வோம், ஆனா அதுல நான்கிறத எடுத்து களைஞ்சிருவோம். அந்த நான்கிறத எடுத்து களையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நான்கிறத எடுத்து களையணும்னா என்ன பண்ணணும்? நாம அந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய செயல்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். எது செஞ்சாலுமே காலையில குழந்தைக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கிறோமா, அது ஈஸ்வர அர்ப்பணம். நாம சாப்பிடுறோமா, ஈஸ்வர அர்ப்பணம். கிருஷ்ண அர்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி தானே சாப்பிட சொல்றான் நம்மள. நாம சாப்பிடுறோமா, கிருஷ்ண அர்ப்பணம், அது அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். தூங்குறோமா, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். நடக்கிறோமா, என்ன பண்றோமோ, நான் செய்கிறேங்கிறத எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல என்னுடைய செயல் ஈஸ்வரனுடைய அர்ப்பணமாக இருக்கிறது அப்படின்ற நினைப்பு வந்தது அப்படின்னா இந்த பற்று என்பதை நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆனா எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம், எதையுமே நம்ம குறைக்க மாட்டோம், செய்யறதையும் சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா இப்ப இந்த நான்கிறது உட்கார நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செயலில் ஒரு ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதான் இந்த இடத்துல சொல்ல போற, பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டு. வெற்றி தோல்விகள் இந்த இடத்துல பகவான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை நிகரென கொள்வாயாக. நீ விரும்பிய பலன் கிடைத்தாலும் நீ விரும்பாத பலன் கிடைத்தாலும் நிகரென கொள்வாயாக. ரெண்டுத்தையுமே சமமாக எடுக்க தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே சமம்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த சமம்ங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் சமமாக இருக்கு அப்படின்னா they have merged and there is nothing. there is nothing அப்படின்னா என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் வெற்றி என்பதும் இல்லை, தோல்வி என்பதும் இல்லை. ஏன் இல்லைன்னா, நாம ஏதாவது ஒன்றத்தை எதிர்பார்த்து செய்யும் போதுதான் அது வெற்றியாக முடியும், தோல்வியாக முடியும். நான் செய்யறது எதையுமே எதிர்பார்த்து செய்யலையே. ஏன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனையும் நான் எப்படி பார்க்க போறேன்? பகவானுடைய பிரசாதமாக பார்க்க போறேன், ஈஸ்வர பிரசாதமாக பார்க்க போகிறேன். அப்ப நான் செய்கின்ற செயல்களை அப்படி செய்ய போகிறேன். ஈஸ்வர அர்ப்பணம். அதிலிருந்து எது கிடைக்கிறதோ அதை நான் ஈஸ்வர பிரசாதமாக, அவருடைய பிரசாதம். இன்னும் இந்த பிரசாதம்ங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா,
இப்ப கோயில்ல போய் நம்ம போறோம். இந்த பெருமாள் கோயில்ல தான் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கும். புளியோதரை, தேங்காய் சாதம், பொங்கல், இப்படி நிறைய கிடைக்கும். தயிர் சாதம், இதெல்லாம் நிறைய. சிவன் கோயிலில் போனேன்னா பெருசா ஒன்றும் இருக்காது. இது வில்வம் கொடுப்பா, அப்புறம் வந்து தீர்த்தம் கொடுப்பா, பிரமாதமாக ஒன்றும் இருக்காது. பெருமாள் கோயிலுக்கு போனாலும் என்ன கிடைக்கும்? அந்த பிரசாதத்தை வாங்கி நாம சாப்பிட்றோம். அந்த பொங்கல்ல உப்பு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம் நாம? நேரம் அந்த மடப்பள்ளிக்கு போயிட்டு அதை பண்றாள் அவள்கிட்ட போய் நாம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோமே, என்ன நீங்க கொடுக்குற பிரசாதத்துல உப்பு ஜாஸ்தியா இருக்கு, பார்த்து கேட்டு பண்ண மாட்டேளா, இப்படியா கொடுப்பேன் பிரசாதம், எதாவது சொல்லுவோமா? ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஈஸ்வர பிரசாதம், அதை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. அந்த ஈஸ்வர பிரசாதத்தை எப்படி வாங்குறோம்? பவ்யமா வாங்குறோம். அங்க அகங்காரம் இல்லை. ஈஸ்வரனுடைய பிரசாதத்தை நான் பவ்யமாக வாங்கிட்டேன். என்னுடைய அகங்காரம் கிடையாது. எப்படி 2 கையை வச்சுதான் வாங்குறோம். கொஞ்சம் குடியரமா இல்லை ஈஸ்வர பிரசாதத்தை வாங்கும்போது? இப்படி நிமிர்ந்து நின்று கொடுப்பான் கேட்கறது இல்லையே. ஏன்? அந்த ஈஸ்வர பிரசாதம்ங்கிற எண்ணம் வரும்பொழுதே நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம்ங்கிறது போயிடுது. அந்த இடத்துல பணிவோடு வாங்குறோம். 2 கையை முன்னாடி வச்சு பணிவோட வாங்குறோம். அப்ப அந்த இடத்துல பணிவுன்றது வந்துடுது, மரியாதை வந்துடுது, அதன் மீது எனக்கு ஒரு மதிப்பு வந்துடுது. எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த ஈஸ்வர பிரசாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சில பேர்லாம் கணக்கு போட்டுட்டே போவா. வெளியில வாங்கிட்டு வர்றவருடைய துத்தியானத்துல என்ன இருக்குன்னு பாப்பா. பொங்கல், டே பொங்கல் தான் இன்னைக்கு, கண்டிப்பா லைன்ல நின்று வாங்கணும். அவளுக்கு அது வெறும் பொங்கல் தான், ஈஸ்வர பிரசாதம் கிடையாது. அவளுக்கு அது வெறும் பொங்கல் தான். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அது ஈஸ்வர பிரசாதம். அது பொங்கலாக இருக்கலாம், திருக்கண்ணமாக இருக்கலாம், அல்லது தயிர் சாதமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அது உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. ஏன்னா அதை பெருமாள் பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம மனோபாவம் எப்படி இருக்கு பார்த்தா? அது பிரசாதமா இருக்கும்போது அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அது எப்படி இருந்தாலும். இதே நம்ம ஆத்துல வந்து பண்ற பொங்கல் உப்பு ஜாஸ்தி ஆயிடுத்து, என்ன பண்ணுவோம்? நாம என்ன பண்ணுவோம்? உடனே என்ன உனக்கு பொங்கல் பார்த்து பண்ண தெரியாதா, இப்படி உப்பு அதிகமா போட்டு பண்ணிருக்கே, மனுஷன் சாப்பிடுவானா? அதுக்குள்ள மனைவி மனசுக்குள்ள நினைச்சுப்பா, அதனாலதான் நான் உங்களுக்கு பண்ணி போட்டேன்ட்டு. இந்த கோபம் எல்லாம் வரும். ஏன் வருதுன்னா அந்த இடத்துல நாம அந்த பொங்கலை ஈஸ்வர பிரசாதமா பார்க்கல. என் மனைவி எனக்கு பண்ணி போட்டது, என்னுடைய தாய் எனக்கு பண்ணி கொடுத்தது, இப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஹோட்டல்ல போய் நம்ம ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிடுறோம். அதுல உப்பு ஜாஸ்தியா இருக்கு, இல்ல காரம் ஜாஸ்தியா இருக்கு, ஏதோ சுவை சரியா இல்லைன்னா சண்டை போடுறோம். நாம என்னப்பா பணத்தை வாங்கிக்கிற, ஒழுங்கா நல்ல ருசியா பண்ணி தரக்கூடாத, சண்டை போடுறோம். நாம அங்கெல்லாம் சண்டை போடுற நாம, வீட்டுல இருக்கட்டும் ஹோட்டல்ல இருக்கட்டும் சண்டை போடுற நாம, கோவில்ல போய் பிரசாதத்தை வாங்கும்போது அதில் சுவை குறைவாக இருந்தாலும் உப்பு அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாம் அதை குறை சொல்வதே இல்லை. அதை நாம் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்து 2 கண்ணிலையும் ஒத்திட்டு சாப்பிட்டுருவோம். இந்த மனோபாவம் என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறது பார்த்தா நம்மளுடைய செயல்ல. ஒரு சிம்பிள் சேஞ்ச் ஆஃப் யுவர் திங்கிங். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பெருசா ஒன்றும் செய்யல. You simply change your thinking process. That's all. என்ன திங்கிங் ப்ராசஸ்னா, இது கோவில்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பிரசாதம் அப்படின்ற ஒரு தாட். அந்த தாட், அந்த பிரசாதம் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கிறது. இதே ஆத்துக்காரி பண்ணி போடும் போது, அம்மா பண்ணி போடும் போது, இல்ல ஹோட்டல்ல போய் நம்ம பைசா கொடுத்து வாங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய தாட் வேற. இது டிஃபன், இது நான் காசு கொடுத்து சாப்பிடுறது. இந்த தாட் ப்ராசஸ் என்ன பண்றதுன்னா அதுல குறைய பார்க்க சொல்றது. அப்ப என்ன நம்ம நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்றால் நம் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்தோம். வேற ஒண்ணுமே இல்லை. I simply changed my thought process. இததான் பகவான் அந்த இடத்துல சொல்றார். வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டுன்னா என்னன்னா, இட்ஸ் only a thought process. நல்லா புரிஞ்சுப்போம். சுகம், துக்கம், கோபம், இது எல்லாமே ஃபீலிங்ஸ் coming through from the thoughts.
எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ், சிந்தனையிலிருந்து வரக்கூடிய விஷயம் தானே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. நம் சிந்தனையை நாம் சரியாக மாற்றிக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய அணுகுமுறை அதற்கேற்ற மாதிரி பக்குவமா மாறிடும். அப்படிதான் வெற்றி தோல்விகளை நிகரென கொள்ள முடியும். ஏன்னா நான் தான் இதை வெற்றின்னு சொல்றேன், நான் தான் இதை தோல்வின்னு சொல்றேன். போனாட்டு உங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன், ரப்பர் கதை. அப்போ வெற்றி தோல்விங்கிறது என்னுடைய சிந்தனையை பொறுத்து இருக்கு. நான் கொடுக்கிற ஒரு அடையாளம், அதை நிகரென கொண்டு தொழில்களை செய். நீ எதை செஞ்சாலுமே அது எப்படி நிகரென கொள்ள முடியும் என்றால் பலன் மீது கவனத்தை வைக்காமல் இறைவனுக்கு நான் அர்ப்பணம் செய்கின்றேன் என்ற பாவனையோடு செய்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அதை தரக்கூடிய பலனில் கவனம் இல்லாமல் செய்வோம் அப்படின்ற நடுநிலையே யோகம் எனப்படும். அப்படின்னா நம்ம மனம் நடுநிலையில் இருக்கலாம். இந்த மனசுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, சஞ்சலப்படக்கூடியது. அது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம், 50வது ஸ்லோகத்துல பார்ப்போம். இப்படி பாருன்னு சொன்ன 49வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? தனஞ்சயா, புத்தி யோகத்தை காட்டிலும் கர்மம் நெடுந்தொலை தாழ்ந்தது, புத்தியை சரணடை, பயனை கருதுவோர் லோபிகள். இதுதான் நம்ம பார்த்து முடிச்சோம். புத்தி யோகம் என்று இங்கு பகவான் சொல்லக்கூடியது ஞான யோகம். ஞான யோகத்தை விட கர்மயோகம் எங்கோ கீழே இறங்கி இருக்கிறது. இதை முன்னாடி 46வது ஸ்லோகத்துல நமக்கு பகவான் ரொம்ப அழகா சொன்னார். பெரிய மிக பரந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிணற்றுக்கு என்ன தேவை, அந்த அளவுக்கு தான் கர்ம யோகத்திற்கு அந்த இடத்துல கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை சொன்னார். இந்த இடத்துல பகவான் அந்த கர்ம காண்டத்திலிருந்து வெளியில கர்ம யோகத்தை சொல்லுகின்றார். புத்தி யோகம் தான் உயர்ந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஞான யோகம் தான் உயர்ந்தது. இந்த இடத்துல புத்திக்கு அப்படி ஒரு அர்த்தம், இதே புத்தியை இன்னொரு இடத்துல பயன்படுத்துற அர்த்தம் மாறும். அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ பகவான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்னன்னா, நீ இந்த கர்ம யோகத்திலே இருந்துராத. கர்மயோகம்ங்கிறது ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் ஞான யோகம். இந்த 2 ஸ்டெப் எதுக்குன்னா மோட்சத்தை அடைவதற்கு. மோட்சம்னா என்னன்னா விடுதலைன்னு பார்த்தோம். விடுதலைன்னா என்னன்னா பற்றுதலில் இருந்து விடுதலை. இந்த பற்றுதலில் இருந்து விடுதலை கிடைச்சதுனாலே நம்முடைய வாழ்க்கை மிக அமைதியாக இருக்கு. அப்ப அந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, கர்மயோகம் நல்லா இருக்கே, இது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. ஆமா, இதுலயே பற்று போயிடுதே பகவானே. இல்ல, அந்த பற்று முழுசா போகாது. அது முழுசா போகணும்னா ஞான யோகத்துக்குள்ள வர்ற மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது கர்மயோகம். அந்த தூய்மை அடைந்த மனதோடு நம் ஞான யோகத்திற்குள் போகும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் நாம் தயாராக இருப்போம். அதான் இந்த இடத்துல சொல்ற, தனஞ்சய, புத்தி யோகத்தை காட்டிலும் கர்மம் நெடுந்தொலைவு தாழ்ந்திருக்கிறது, புத்தியே சரணடை. கடைசியில் எங்க போய் சேரணும்? ஞான யோகத்துல போய் உட்காரு. பயனை கருதுவோர் லோபிகள். லோபிகள் என்ன? வருத்தத்திற்குரியவர்கள். இவாளை பத்தி நம்ம போன வாட்டி பார்த்தோம். இந்த செல்ஃப் சிம்பிட்டின்றது ஒண்ணு இருக்கு. இவாளே வருத்தப்படுவா. ஐயோ, இப்படி நடக்கலைன்னு சொல்லி இவாளுக்கு இவா மேலே ஒரு வருத்தம் ஏற்படும். இப்படி நடந்த அவளுக்கு அப்படி நடந்தது, எனக்கு இப்படி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒரு திருப்தி இல்லாத நிலையில் இருப்பான். அதுதான் லோபிகள். இந்த லோபிகளுக்கு என்னன்னா வாழ்க்கையில எது கிடைச்சாலுமே திருப்தி இருக்காது. ஏன்னா இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவா ஒண்ணு வாங்கிட்டா, ஒரு சோஃபா வாங்கி போட்டா. இப்ப நம்மாத்துல இருக்கிற சோஃபா இது வரைக்கும் சுகமா இருந்தது. இப்ப அவாத்துல வேற மாதிரி ஒரு சோஃபா வாங்கி போட்ட உடனே நமக்கு நம்மாத்துல இருக்கிற சோஃபா இப்ப முள்ளு மாதிரி ஆயிப்போச்சு. அதுல உட்காரும் போது அந்த மாதிரி சோஃபா வாங்கணும். அதுதான் சூப்பர். இதுக்குன்னு இது வரைக்கும் நம்ம அவாத்துக்கு போகாமலே இருந்திருக்கோம். இன்னைக்கு அந்த சோஃபா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். நேரம் அவாத்துக்கு போய், என்ன சார் சௌக்கியமா இருக்கா, எப்படி இருக்கா, என்ன எது கேட்டா அவ உட்காருன்னு சொல்றாளோ இல்லையோ, நாம உட்காந்துட்டு என்ன சோஃபா பூசா, என்ன ஆச்சு, விலை எவ்வளோ ஆச்சு எல்லாம் கேட்டுன்னு வரணும், எங்க வாங்கினாலும் என்னன்ட்டு. ஏன்னா இப்ப நம்மாத்துக்கு அந்த மாதிரி ஒரு சோஃபா வந்தாதான் நமக்கு திருப்தி. ஆனா இது வரைக்கும் உங்காத்துல இருக்கிற சோஃபால திருப்தியா இருந்தேன்னா, அது இந்த வடிவேலு சொல்ற மாதிரி அது போன மாசம் அவாத்துல சோஃபா வாங்குற வரைக்கும் நான் திருப்தியா இருந்தேன். இப்ப எனக்கு திருப்தி போச்சு. சரி, இவர் ஒரு சோஃபா வாங்கிட்டு வந்துட்டார். அவ பக்கத்துல இருக்கிற சோஃபா மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டார். நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கார், சூப்பர். அதை விட ஒரு ஸ்டெப் மேலே வாங்கிட்டு வந்துட்டார். அப்பதான் நமக்கு ஒரு திருப்தி. அவளை விட இப்ப நம்ம ஒரு ஸ்டெப். இப்ப அவளை பார்த்து பேசும்போது,
இது இவ்வளோ ரூபா ஆச்சு, உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், 10,000 சொன்னேன் இல்லையா, இது 15,000, இதில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அதில் ஒரு பெருமை அடிக்கிறது. இப்படியும் போயிட்டு இருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கார். இந்த பக்கத்தாத்துல இருக்கிறவன் அதுக்கப்புறம் ஒரு புது சோஃபா வாங்கினார். அவன் எப்படா வாங்கினான், இவரை பார்த்தார், நம்மாத்து சோஃபாவோட இவராத்துல சோஃபா நல்லா இருக்கே, அதை விட சூப்பரா ஒன்று அவர் வாங்கினார். அதை விட சூப்பரா அவர் வாங்கின உடனே இப்ப என்னாச்சுன்னா, எனக்கு அடடா நம்மாத்து சோஃபாவோட அது சூப்பரா இருக்கே. இதுதான் பலனை கருதுவோம். நிலை என்னன்னா இப்படிதான் இருக்கு. எதை செஞ்சாலுமே அதுல ஒரு பலன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலன், எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பலன். ஆனா அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய பலன் எவ்வளவு நேரம் இருக்கும்னா கொஞ்ச நேரம் தான். இப்ப நான் சொன்ன உதாரணம் தான். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அதுதான் தான் பகவான் இடத்துல பயனை கருதுவோர் லோபிகள், இவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள். இவர்களை பார்த்தாலே என்னப்பா இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, சோஃபா இருக்க நிம்மதியா இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி படாத பாடுபடுற, எல்லாரும் அவளை பார்த்து வருத்தப்படுவா, இவாளுக்கே வருத்தமாயிடும் இவாங்க. அதையும் ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம் 49வது ஸ்லோகத்துல. அப்ப என்ன சொல்றாரு பகவான் இந்த இடத்துல அப்படின்னா, கர்மயோகத்திலேயே இருந்து விடாதே. கர்மயோகத்தை பத்தி உயர்வா சொல்லிட்டார் 48ல. கர்மயோகத்திலிருந்து பற்றை நீக்கி வெற்றி தோல்விகளை நிகரென கொண்டு தொழில்களை செய்வாயாக. கர்மயோகத்தை சிறப்பாக சொல்லிட்டு உடனே ஒரு காஷன் 49 என்னது, கர்மயோகத்திலே உட்காந்துராத, புத்தி யோகத்துக்கு போ, ஞான யோகத்துக்கு போகணும். ஏன்னா கர்ம யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஞான யோகம் எங்கேயோ மேல உட்காந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ, அங்க போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பஞ்சலைனும் கொடுத்தார். அதாவது பயனை கருதுவோர் லோபிகள். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வகுப்புல. இப்ப 50வது ஸ்லோகத்திற்குள் நான் போவோம். இந்த இடத்துல இன்னமும் அதை பத்தி அந்த புத்தி உடையவன் என்ன சொல்றார் பார்ப்போம். புத்தியுடையவன் இங்கு நற்செய்கை தீச்செய்கை இரண்டையும் துறக்கிறான். ஆதலால் நீ யோகத்தில் பொருந்தி விடு, யோகம் செயல்களில் திறமையாகும். மறுபடியும் கர்மயோகத்தை பத்தி சொல்ற. யோகத்தில் பொருந்தி விடு ரெண்டுத்தையும் சொல்ற, புத்தி யோகத்தையும் சொல்லி சொல்ற. புத்தி உடையவன் இங்கு எப்படின்னா நற்செய்கை தீச்செய்கள் இரண்டையும் துறக்கின்றான். இந்த இடத்துல புத்தினா கர்மத்தை யோகமாக செய்கின்றவன், அந்த அறிவோடு கர்மத்தை செய்கின்றவனை சொல்கின்றான். இந்த இடத்துல புத்தி யோகம் சொல்லல, புத்தியுடையவன். என்ன புத்தியுடையவன், கர்மத்தை நாம் செய்கின்ற கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுடையவன். எப்படி செய்யணும் ஏற்கனவே பார்த்தோம். செயல்கள் அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம். இந்த அறிவுடன் செயலை செய்யக்கூடியவனுக்கு நற்செய்கை தீச்செய்கை இரண்டும் துறக்கின்றான். நல்ல செய்யறது கெட்டது செய்யறது, ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நம்ம நல்ல செயல்களை செய்யறோம், மற்றவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம தவறான செயல்களை செய்யறோம். ஒருத்தரை திட்டுறது, அடிக்கிறது, வெறுப்பேத்துறது, அதை டீஸ் பண்றதுன்றவாங்க, இது எல்லாமே தீய செயல்கள். மனசால வாக்கால கர்மத்தால நம் மன ஏற்படக்கூடிய அல்லது செய்யக்கூடிய செயல்கள், மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்கள் தீய செயல்கள், எனக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் நற்செய்கை. இப்படிதான் நாம இருக்கோம். இது நாம இருக்கிற நிலையை வச்சு நான் சொல்றேன். உண்மையா நாம பார்க்க போனோம்னா என்னன்னா, செயல்களில் நற்செயல் தீச்செயல்ங்கிறது கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே நாம பார்த்தோம், கர்மயோகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்காது. அவன் செயல்கள் எதுவுமே எப்படி இருக்கு, ஈஸ்வர அர்ப்பணம். இதுக்கும் நாம ஒரு உதாரணத்தை பார்த்தோம். யாரு, அந்த பரமஹம்சருடைய சீடர் கிரீஷ் சந்தர்ன்றவரை பத்தி பார்த்தோம். அவர்கிட்ட பரமஹம்சர் என்ன சொன்னார், உங்ககிட்ட நிறைய கெட்ட பழக்கம், அதை சொல்லல அவரு, உங்ககிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு அதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லல. அவர் நாசுக்கா சொன்னார், அப்பா கிரீஷ் சந்திரா, உனக்கு என் மேல ஏகப்பட்ட பக்தி இருக்கு, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ எதை செஞ்சாலுமே என் பேரை சொல்லி எனக்கு அர்ப்பணம் சொல்லி பண்ணிடு. இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன், நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்றேன், ரிப்பீட்.
அப்ப இந்த கிரீஷ் சந்தர் அப்படி பண்ண ஆரம்பிச்சான். அவங்க கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. குடிக்கிற பழக்கம், சூதாடுற பழக்கம், இப்படி நிறைய இருந்தது. பெண்கள் இடத்தில் செல்லக்கூடிய பழக்கம் இப்படியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒன்னொன்னா பண்ணும்போது குடிக்க உட்காரும் போது இது என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அர்ப்பணம் இப்படி சொல்லி செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளைக்கு அவனுக்குள்ளே தோணித்து, என்னடா இதையெல்லாமா நம்ம குருவுக்கு அர்ப்பணம் பண்றது? என்ன தப்பு, என்ன ஒரு கேவலமான செயல். நான் குடிக்கிறேன், அவனுக்கே தெரியும். அதாவது எந்த தப்பு செய்யக்கூடியவனுக்கும் தான் செய்கின்றது தவறு என்பது கண்டிப்பாக தெரிந்தே இருக்கும். இது தப்புன்னு எனக்கு தெரியாம நான் செஞ்சுட்டேன்னு சொல்றதுங்கிறது குழந்தை ஒன்றை தவிர. ஏன்னா அது சும்மா எல்லாத்தையுமே செய்யும். வளர்ந்தவர்கள் செய்கின்ற ஓரொரு செயலும் இது சரி இது தவறு என்று உணர்ந்தே செய்கிறார்கள். ஏன்னா ஓரொரு திருடனுக்குமே தான் செய்யக்கூடியது திருட்டு செயல், தவறான செயல் தெரியும். அதனாலதான் அவன் யாரும் பார்க்காத நேரத்துல, ராத்திரி நேரத்துல இப்படியெல்லாம் வரான். ஏன்னா அது நேர் செயலா இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப அவனுக்கே தெரியும் இது தப்புன்ட்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு குழந்தைங்க ஒண்ணு செய்யறாங்கன்னா அப்ப அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சிருக்கு இது தப்பு. ஏன்னா இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் திட்டுவா, அடிப்பா. அப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு இது தப்பான செயல் அப்படின்ட்டு. அப்ப தப்பு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியாம யாருமே செய்யறது. அப்ப கிரீஷ் சந்தர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவருடைய ஒரு செயலையுமே அர்ப்பணம் பண்ணும்பொழுது அவருக்குள்ள ஒரு பெரிய ஞானோதயம் வந்தது. இதையெல்லாம் நாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடாது. அவருக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே இந்த மாதிரி செயல்களை நான் செய்யறதை நிறுத்தி ஆகணும். ஏன்னா நான் செய்யும் போது அதை அர்ப்பணம் பண்ணி ஆகணும். இதையெல்லாம் நம்ம அர்ப்பணம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்றதுன்னா நிறுத்திடணும். இதுதான் கர்ம யோகத்தினுடைய பெரிய விஷயம். அதனால்தான் நம்ம எதை செஞ்சாலுமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சொல்லும் பொழுது தப்பான விஷயத்தை செய்யறதை நிறுத்திடுவோம். ஏன்னா மனசாட்சி உறுத்து இது எல்லாமா நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி இருக்கக்கூடியவருக்கு நற்செய்கை தீ செய்கை இரண்டையுமே துறக்கின்றான். ஏன்னா இதை நான் நன்மை செய்யறேன்னு நினைச்சும் பண்றதில்ல, தீமை செய்யறேன்னு நினைச்சும் பண்றதில்ல. அவன் பின்ன எப்படிதான் பண்ணறான்னு கேட்டா, நான் செய்யறது எல்லாமே அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நினைச்சு பண்றேன் அப்படின்றான். அவ்வளவுதான். அவன் எதுக்குமே அடையாளம் கொடுக்கறது இல்லை. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யக்கூடியது, இது செய்யக்கூடாதது, இது வேண்டியது, இது எதுவுமே இல்லை. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் நல்லா யோசிங்க, பகவான் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு யோசிங்க. இப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் 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 என்ற புத்தியோடு நாம் செய்ய நாம் செய்கின்ற செயலுக்கு அடையாளத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். ஏன்னா இது எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. இது நல்லது கெட்டது எல்லாம் போச்சு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, புத்தி உடையவன் இங்கு நற்செய்கை தீச்செய்கை இரண்டையும் துறக்கின்றான். அப்போ இந்த கர்ம யோக புத்தி, இப்ப நான் சொன்னது நல்லா ஞாபகம். மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றேன். கர்ம யோக புத்தின்னு சொன்னா என்னன்னா ஆட்டிடியூடு. புத்தின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆட்டிடியூடுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன ஆட்டிடியூட பேசுறோம் நான் அப்படின்னா, என் செயல் அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணம், அதிலிருந்து கிடைக்கும் பலன் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம். இந்த மனோபாவம், இந்த ஆட்டிடியூட் இதோட செய்யணும். இந்த ஆட்டிடியூட் வரணும்னா அந்த புத்தி வரணும். அதான் நம்ம பகவான் கர்ம யோகத்துல சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. கர்மயோகத்துல இதை சொல்லியிருக்க. அப்போ அவனுக்கு இந்த தீய செயல் நற்செயல் என்பது கிடையவே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, என் செயலில் அந்த எண்ணம் இல்லை. உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு இல்லைங்கிறது எப்படி தெரியும்னா, எப்போ ஒரு விஷயத்தில் ஒரு எண்ணம் போகிறதோ அப்பொழுதுதான் அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறீர்கள். ஒரு எண்ணம் அந்த இடத்துல போகல, அதை பத்தி ஒரு நினைப்பு இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு அடையாளம் இல்லை. அந்த இடத்துல ஒரு அடையாளம் இல்லை. அதை இன்னமும் நம்ம அப்புறமா இந்த பலன்களை பற்றி பார்க்கின்ற போது இப்ப என்ன உடனே பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் ஒரு அழகான விஷயத்தை சொல்ல போறார். அந்த இடத்துல இதையும் கோர்த்து பார்ப்போம். ஆதலால் நீ யோகத்தில் பொருந்தி விடு அர்ஜுனா,
உன்னுடைய செயல்களை கர்மயோகமாக செய். நீ யுத்தம் செய்ய போகின்றாயே, அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும்? நீ விடுகின்ற ஓரொரு அம்பும் ஈஸ்வர அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பண வஸ்து, கிருஷ்ணார்ப்பண வஸ்து சொல்லி விட்டுக்கிட்டே இரு. வேற எதையும் நினைக்காத. ஒருத்தரை பார்த்து குறி வச்சு அம்ப விடுறியா, கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்லி விட்டுரு. பாக்கி நான் பாத்துக்கிறேன். அப்போ உனக்கு இது நல்ல செயல், இது தீயல் செயல்ங்கிறது நினைப்பு இருக்காது. செயல் ஒன்றுதான் நினைப்பு இருக்கும், அதற்கு அடையாளம் இருக்காது. இதுதான் பகவான் சொல்றாரு இந்த இடத்துல அழகாக. நீ யோகத்தில் புரிந்து விடு, யோகம் செயல்களில் திறமையாகும். என்ன இன்னொரு அற்புதமான விஷயத்தை இந்த இடத்துல பகவான் சொல்றாரு. யோகம் செயல்களில் திறமையாகும். அப்போ அது என்ன திறமைன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஸ்கில். அது என்ன யோகம் செயல்களில் திறமையாகும்? அப்ப யோகத்துக்கு ஒரு ஸ்கில் இருக்கா? இஸ் இட் a ஸ்கில்? நோ, அது ஸ்கில் கிடையாது. யோகம் எப்படி திறமையாகும்ன்றத பார்ப்போம் இப்போ ரொம்ப அழகா. அப்ப இதுக்கு முன்னாடி வரியில் என்ன சொன்னார்? ஆதலால் நீ அர்ஜுனா யோகத்தில் புரிந்து விடு. இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோகத்தில் புரிந்து விடுங்கள். அப்ப நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கே நான் சொன்னேன் இனிமே பண்ணுவீங்கன்ட்டு, இன்னைக்கும் மறுபடியும் சொல்றேன். நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலியுமே ஈஸ்வர அர்ப்பணமாகவும், அதிலிருந்து என்ன பலன் கிடைத்தாலும் அந்த பலனை ஈஸ்வர பிரசாதமாக பார்க்க ஏற்றுக்கொள்ளுங்கள். பண்ணி பாருங்க. இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன் வெள்ளிக்கிழமை நம்ம அடுத்த வகுப்பு. இந்த வியாழன் வெள்ளி வேண்டாம், புதன்கிழமை இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலுமே அந்த நினைப்போடு செய்யுங்கள. செஞ்சிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, சொல்லணும் தோணித்துனா, பகிர்ந்துக்கணும் தோணித்துனா, அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாம் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கும் போது நீங்க எனக்கு சொல்லுங்க. How did you feel? ஒரு செயலும் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படிதான் நான் செஞ்சேன். அதிலிருந்து என்ன பலன் கிடைத்ததோ அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொண்டேன். இப்படிதான் நான் புதன்கிழமை 8 மணிக்கு அப்புறத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தது. அது நீங்க பகிர்ந்துக்கணுமா வேண்டாமான்றது உங்க சாய்ஸ். ஐ லீவ் இட் டு யூ. பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸசைஸ். இப்போ ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, எக்ஸசைஸ் இப்படிலாம் கொடுப்பால, இதெல்லாம் தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம பகவத்கீதைங்கிறது ஒரு உபன்யாசம் கேட்குற மாதிரி கிடையாது. இது ஒரு வகுப்பு, நம்ம நிறைய படிக்கிறோம் இதுல இருந்து. அப்படிங்கிறப்போ நீங்க இப்படி ஒரு பாவனையோட பாருங்க. இது டீச்சர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க். இதை பண்ணிட்டு நம்ம இதை எப்போ சப்மிட் பண்ணணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணுங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணும்பொழுது, நான் வாயால சொல்லிட்டேன், காதால கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கேன்னு தோணி இருக்கும். ஆனா அது செஞ்சு அது அனுபவமா மாறும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த உண்மையான ஒரு உணர்வு அப்பதான் வரும். ஏன்னா இப்ப நான் இங்க இருந்து அமெரிக்காவை பத்தி 1000 விஷயம் சொல்லலாம். அமெரிக்கா அப்படிப்பட்ட கண்ட்ரி, அதுல அது இருக்கு, இதுல இருக்கு, அப்படி இப்படி, ஆஹா ஓஹோ, கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆஹா சூப்பர், கற்பனையில நீங்க என்னெல்லாமும் பண்ணி பார்ப்பீங்க. ஆனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு அமெரிக்கா போற ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. நீங்க அமெரிக்கா போய் அங்க அனுபவிக்கிறேன். இங்க கேட்ட விஷயங்களை அங்க அனுபவிக்கிறேன். அந்த அனுபவம் தரக்கூடிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் உண்மை. அந்த உண்மையான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும்ங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்க விருப்பம். நான் எதுவுமே கம்பல் பண்ண முடியாது. அது உங்கள் விருப்பம். இதை நீங்க உணர்ந்து முடியுமான்றதை பாருங்க. பார்த்துட்டு if you are okay, share with me on Friday when we start the class. இப்போ நம்ம அடுத்தது அதுக்குள்ள போவோம். இந்த 50வது ஸ்லோகத்துல
கடைசி லைனை பார்ப்போம். யோகம் செயல்களின் திறமையாகும். செயல்களிலேயே திறமையாகும்னா திறமையான செயல் அதுதான். எப்படி திறமையான செயலாகும்? இந்த இடத்துல நம்ம யோகம் பகவான் சொல்லும் பொழுது கர்ம பிளஸ் யோகம் 2 வார்த்தைகள் அடங்கி. கர்ம பிளஸ் யோகம். இந்த யோகத்தை எடுத்துடும். வெறும் கர்மம். கர்மம்னா அந்த செயலை செய்யணுமே அப்படின்றப்போ கர்மம் அப்படின்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தினோம் என்றால் பலன் மீது கவனம் வைத்து நாம் செயல்களை செய்கின்ற பொழுது அது கர்மம். பலன்கள் மீது நாம் கவனத்தை வைக்காமல் செயல்களிலும் நான் என்கின்ற எண்ணத்தை பொருத்தாமல் செயல்கள் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம், செயல்கள் அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணம், பலன்கள் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம் என்ற நினைப்போடு நாம் செய்கின்ற பொழுது அந்த கர்மம் யோகமாக மாறுகிறது. இந்த விளக்கத்தை மனசுல வச்சுங்க எல்லாருமே. இப்போ கர்மம் மட்டும் எடுத்துப்போம். அதாவது செயலில் நான் செய்கிறேன் என்ற எண்ணம், பிறகு பலன் மீது கவனம். இந்த ரெண்டுமே என்ன சொல்றான்னா, அவ சொல்றது மட்டும் இல்ல, நம்மளுடைய அனுபவத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செயலை நான் என்கின்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டும் பலன் மீது கவனத்தை வைத்துக் கொண்டும் செய்கின்ற போது அந்த செயல் பற்றுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. கர்மத்தால் தான் நமக்கு பற்று வருது. கர்மமே இல்லைன்னா பற்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்மம்னா எல்லா விதமான செயல்களும், ஐஸ்கிரீமே இல்லாத ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கான், அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கே வாய்ப்பு இல்லைன்றப்ப ஐஸ்கிரீம்ல பற்றே வராது. கரெக்ட் தானே? ஐஸ்கிரீம்ல அவனுக்கு பற்றே வராது. ஆனா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறான். சாப்பிட்ட உடனே அந்த சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சுவை அவன் அந்த பலன், அந்த சுவைங்கிறது அவனுக்கு கிடைத்த அந்த சுவையினால் அவனுக்கு கிடைத்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது பலன். அந்த பலனில் அந்த சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அனுபவம் மறுபடியும் வேணும் எனக்கு ஐஸ்கிரீம், மறுபடியும் வேணும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம், மறுபடியும் வேணும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம். பாருங்க, அந்த கர்மத்தை செய்யாத வரைக்கும் அவனுக்கு அதுல பற்று இல்லை. ஏன்னா அதை பத்தி அவனுக்கு அனுபவமே இல்லை. அந்த கர்மத்தை அவன் எப்படி செய்தான்? நான் என்கின்ற எண்ணத்தை வைத்து பலன் மீது கவனத்தை வைத்து செய்தான். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் செயல், பலன் அது சுவை தந்த அனுபவம். வாவ், சூப்பர், ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஐஸ்கிரீம் நம்ம டெய்லி சாப்பிடணும்பா, இல்லைன்னா அடிக்கடி சாப்பிடணும். இப்ப என்ன எடுத்துன்னா, இதுவரைக்கும் அந்த ஐஸ்கிரீமை பற்றி அறியாமல் அதன் மீது பற்று இல்லாமல் இருந்த அவன் இப்பொழுது ஐஸ்கிரீம் மீது பற்று வந்து விட்டது. இப்ப அவனுக்கு அந்த ஐஸ்கிரீம் எங்க இருந்தாலும் அதை சாப்பிடணும். அது டெம்ப்டிங்கா மாறி போச்சு. Probably over the period of time it can become an addict also. அதற்கு நாம் அடிமையாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் நம்ம நிறைய இடத்துல emotionally we have become slaves. Emotionally we have become slaves. Mentally we have become slaves. ஏன்னா அந்த பற்றுங்கிற விஷயத்துல வலையில போய் நம்ம விழுந்துட்டோம். அந்த வலையில போய் விழறதுக்கு எதிராக காரணம்னா கர்மம், செயல். செய்யாம இருந்திருந்தேன்னா நான் அதுக்குள்ள போய் விழுந்திருக்க மாட்டேனே. அந்த ஐஸ்கிரீம் பக்கம் போகாம இருந்திருந்தேன்னா, அதை பார்க்காம இருந்திருந்தேன்னா, அதை எடுத்து சாப்பிடாம இருந்திருந்தேன்னா, அந்த பாழா போன ஐஸ்கிரீம் பற்றுக்குள்ள விழுந்திருக்க மாட்டேனேன்னா. அப்ப செயல் பற்றை ஏற்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னது செயல் பற்றை ஏற்படுத்துகிறது அல்லது பற்றுக்கு காரணமாக இருப்பது செயல். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொன்ன அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்ம யோகம் என்றால் செயல் பிளஸ் மனோபாவம்.
எப்படிப்பட்ட மனோபாவம்? மறுபடியும் சொல்றேன், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரசாதம். இந்த இடத்துல வெறும் கர்மம் தான் இருக்கு, யோகம் இல்லை. யோகம் இல்லை. அப்ப அந்த வெறும் கர்மம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கர்மம் நமக்கு பற்றில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இது 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 புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே. அப்ப இந்த கர்மம் பற்றை சேர்க்கிறது. ஆனா இந்த கர்ம யோகம் என்ன பண்றது? பற்றில் இருந்து நம்மை நீக்குகிறது. கர்மத்தை நீ யோகமாக செய்கின்ற பொழுது என்ன ஆயிடுது? அந்த இடத்துல நான்கிறதும் இல்லை, பலன் மீது கவனமும் இல்லை. ஆனால் செயல் செய்கின்றேன். செயல் செய்கின்ற பொழுது நானும் காணவில்லை, பலன் மீது ஆர்வமும் இல்லை. இந்த யோகத்தோடு, இந்த புத்தியோடு, இந்த மனோபாவத்தோடு நீ செயலை செய்கின்ற பொழுது எந்த செயல் பற்றிற்கு காரணமாக இருக்கிறதோ அதே செயலை இந்த யோகத்தோடு, இந்த மனோபாவத்தோடு நீ செய்கின்ற பொழுது அது பற்றை நீக்கி விடுகிறது. It removes that attachment. அததான் இங்க என்ன சொல்றார் பகவான்? யோகம் செயல்களில் திறமையானது. அப்ப அந்த திறமையானதுங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். அது ஏதோ கர்ம யோகத்தை செய்யக்கூடியவன் மிகுந்த திறமைசாலி, அவன் உண்மையிலேயே மிகுந்த, அவன் எந்த விஷயத்தை செய்யறானோ அதுல அவன் மிக சிறந்த திறமைசாலியாக அவன் விளங்குவான். அது வேற விஷயம். அந்த திறமையை பற்றி பகவான் இங்கு கூறவில்லை. யோக செயல்களில் திறமையாகும்னா நீ கர்மத்தை கர்மமாக செய்கின்ற பொழுது பற்றை ஏற்படுத்தி விடுகின்ற, அது யோகமாக செய்கின்ற பொழுது பற்றை நீக்கி விடுகிறது. ஆகவே யோகம் செயல்களில் திறமையாகும். அப்படின்னா அர்த்தம்னா கர்ம யோகம். ஏன்னா நான் யோசிச்சு பாருங்க, கர்மம் பற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது யோகமாக செய்கின்ற பொழுது பற்றையை நீக்கி விடுகிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சுவாமி சின்மயானந்தா சொன்ன உதாரணம் கூட இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த பலாப்பழம் அனுபவம் இருக்கும். சக்கை கேரளாவில் இருக்கிறவளுக்கெல்லாம் அவன் ஆத்து கொல்லையிலேயே சக்கை மரம் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது அவளுக்கு. இது தின்றதை என்ன எவ்வளவுதான் திங்க முடியும், கடந்து இறங்கி இந்த சக்கையை பொழந்து அதுல இருக்கிற அந்த சக்கை பழத்தை சாப்பிடணும், பலாப்பழத்தை சாப்பிடணும். அது முதல்ல எடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருந்திருக்கும். அதுல இந்த பிசு பிசுன்னு ஒட்டக்கூடிய அந்த வெள்ளை தன்மை இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்கும். அதை அப்படியே நம்ம எடுத்தோம்னா கையெல்லாம் ஒட்டிக்கும். அப்புறம் அதை சரி பண்றதுக்கே டைம் ஆகும். ஒரு சொலையை எடுக்கிறதுக்குள்ள கையில எல்லாம் ஏகப்பட்டது ஒட்டிக்கும். புரியுதா? இப்போ வெறும் கையால நான் அந்த சொலையை எடுக்கிறப்போ அந்த சொலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என் கையோட ஒட்டிக்கிறது. எனக்கு சொலை தான் வேணும், ஆனா சொலையோட சேர்ந்து அந்த பிசுனும் கையில எல்லாம் ஒட்டிக்கிறது. இது எப்போ? வெறும் கையால் இருக்கும்போது. ஆனா நம்ம முன்னோர்கள் புத்திசாலிகள். அவர் என்ன சொன்னா, எனக்கு பலாப்பழமும் வேணும், எதுவும் ஒட்டக்கூடாது, எதுவும் ஒட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா வெறும் கையோட எடுக்காத, அந்த கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா பூசிட்டு எடு. அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பூசின்ட்டு எடுங்கோ. அதுவும் நீங்கெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. கேரளாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்போ நல்ல தேங்காய் எண்ணெய் பூசிட்டு பலாப்பழத்தை எடுத்தோன்னா சொலை மட்டும் கையில வர்றது, எதுவும் ஒட்டுறது இல்லை. புரிஞ்சுதா? எதுவும் ஒட்டுறது இல்லை. அப்போ வந்து வெறும் கையால் எடுக்கிறதுங்கிறது கர்மத்தை செய்யறது. அந்த வெறும் கையில தேங்காய் எண்ணெயை தடவிட்டு பலாச்சோலை எடுக்கிறதுங்கிறது என்னன்னா யோகமா செய்யறது. செய்யற கர்மத்தை கர்மம் பிளஸ் யோகம், கை பிளஸ் தேங்காய் எண்ணெய். இப்ப என்னாச்சுன்னா இந்த தேங்காய் எண்ணெய் கர்மத்தை யோகம் வந்து திறமையானது. யோகம் செயல்களில் திறமையானது. ஏன்னா
வெறுங்கையால் எடுக்கிறப்போ ஒட்டின்னு இருக்கிற அந்த பிசின் அது மேல தேங்காய் எண்ணெய் தடவணும் ஒட்டலன்றப்போ செயல்களில் இந்த யோகம்ங்கிறது திறமையானது. அப்ப என்னன்னா கர்மயோகத்தில் அந்த யோகம் என்பதுதான் திறமையானது, யோகம் என்பதுதான் முக்கியமானது, யோகம் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. நமக்கு பலனை தரக்கூடியது அந்த யோகம், அந்த ஆட்டிடியூட், நாட் ஆக்ஷன். அதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், ஆக்ஷன் இல்ல நமக்கு. எனக்கு என்ன பலன் வேணும்? மனம் தூய்மையாக வேண்டும், நான் ஞான யோகத்திற்குள் செல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? செயல்களை செய்யாம என்னால இருக்க முடியுமோ? செயலை செய்யாம என்னால இருக்க முடியாது. பலாப்பழம் இருக்கு, சாப்பிடாம இருக்க முடியுமோ? சாப்பிடணும்னா சொலைய எடுக்கணும். ஞான யோகத்துக்குள்ள போகணும்னா நான் கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. இப்ப சொலை வேணும். என்னது சொலைங்கிறது? என்னது? ஞான யோகம், மன தூய்மை. அந்த சொலை வேணும் எனக்கு, ஆனா பற்று இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை இப்ப சொலையை எடுக்காம இருக்க முடியாது. அது போல கர்மத்தை வாழ்க்கையில் செய்யாமல் இருக்க முடியாது. மனிதனாக பிறந்து விட்டோம் என்றால் இறக்கின்ற வரையில் கர்மத்தை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி கர்மத்தை செய்கின்ற பொழுதெல்லாம் பற்று ஏற்படும், ஆனால் பற்றும் ஏற்படக்கூடாது. அப்ப என்னடா பண்ணணும்னா யோகத்தோடு செய், பற்று ஏற்பட. அப்ப என்ன சொல்றேன்? செயல்களை விட அந்த யோகம் மேன்மையானது. அந்த யோகம்தான் உனக்கு பற்றை நீக்குகிறது. ஏன்னா செயல் எப்படி இருந்தாலும் செஞ்சுட்டே தான் இருப்ப. கையால பலாச்சொலை எடுக்கிறது எப்படி இருந்தாலும் எடுத்துதான் எடுப்பேன். பலாச்சொலைய கையால எடுக்கதான் போறேன். ஆனால் இப்ப இந்த யோகம் சொல்லக்கூடிய தேங்காய் எண்ணெயை தடவிண்ட பார்த்தா, அப்ப ஒட்டாம வர்றதுக்கு என்னுடைய செயல் காரணமா அல்லது கையில் தடவி இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் காரணமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒட்டாம வந்ததுக்கு காரணம் தேங்காய் எண்ணெய். ஏன்னா இந்த கை எப்படி இருந்தாலும் பலாச்சொலையை எடுக்கதான் போகுது. அப்போ நம்ம பிறந்துட்டோம், கர்மத்தை எப்படி இருந்தாலும் செஞ்சு தீர்வோம், அதை செய்யாம இருக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு பகவான்னா, அதை அந்த சரியான ஆட்டிடியூடோட பண்ணுப்பா. ஆட்டிடியூட பண்ணிட்டேன்னா எதுவுமே உனக்கு ஒட்டாது. ஆனா உனக்கு என்ன வேணும்? மன தூய்மை வேண்டும். அந்த பலாச்சொலை அது உனக்கு கிடைச்சு. ஆனா அந்த பலாச்சொலை எடுக்கிறதுக்கு கையில தேங்காய் எண்ணெய் இல்லாம நீ பண்ணினா பலாச்சொலை கூடவே எல்லாம் ஒட்டிக்கும். ஒட்டின அப்புறம் என்ன ஆகும்னா கவனம் அதை கிளீன் பண்றது தான் இருக்கும். அது நமக்கு அந்த இன்பத்திலிருந்து, அந்த பலாச்சொலையை அனுபவிக்கின்ற அந்த இன்பத்திலிருந்து நமக்கு அதை நீக்கிடும். ஏன்னா இந்த ஒட்டுறதெல்லாம் சேர்ந்து இது எடுக்கிறதுக்கே கடுப்பாயிடும். அதே மாதிரிதான் மன தூய்மை வேண்டும் என்றால் வெறும் கர்மத்தை செய்தால் அது கிடைக்காது, யோகத்தோடு செய். ஏன்னா அந்த யோகம்தான் திறமையானது. எதற்கு? பற்றை நீக்கி மன தூய்மையை தருவதற்கு. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா நாம? இப்ப 51வது ஸ்லோகத்துல இந்த கர்மயோகத்திற்கு ஒரு மாதிரி ஒரு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் பாஜி. அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பலாசொலை சொன்னேன் பாருங்க, அது மறக்கவே மறக்காது வாழ்க்கையில். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன். சின்மயா சுவாமிக்கு சர்ப்பணம். சின்மயானந்தருக்கு அவருடைய ஒரு உதாரணம் இது, அவருடைய உதாரணம். ரொம்ப இப்போ 51வது ஸ்லோகத்துக்குள்ள போலாம். இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இஸ் கன்க்ளூடிங் திஸ் கர்மயோகத்துடைய ஒரு பகுதியை முடிக்கிறார். ஏன்னா அடுத்தது 3வது அத்தியாயம் முழுக்க கர்மயோகம். இதுல ஒரு பர்டிகுலர் இது ஆரம்பிச்சார், அதற்குண்டான ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வர பார்க்கிறார். புத்தி உடைய மேதாவிகள் செய்கையில் விளையும் பயனை துறந்து பிறவி தலை நீக்கி ஆனந்த பதவி அடைகிறார்கள். வாவ், என்ன அற்புதமான அடுத்த ஸ்லோகம், என்ன அற்புதமான அடுத்த ஸ்லோகம். புத்தி உடைய மேதாவிகள். புத்தினா இந்த இடத்துல மறுபடியும் கர்ம யோகம், அந்த ஆட்டிடியூட். புத்தின்றப்ப ஆட்டிடியூட். ஏன் புத்தி ஆட்டிடியூடோட சம்பந்தப்படுத்துறதுன்னா, ஒரு விஷயத்தை பற்றி அறிவு வரத்தான் அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூட் உருவாகுது. அறிவே இல்லாத ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் மீது எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா? இருக்காது. அவரை பத்தி தெரியதான் எனக்கு ஒரு ஆட்டிடியூட் வரும். அப்ப என்னன்னா ஆட்டிடியூட் வர்றதுக்கு என்ன காரணம்னா அவரை பற்றி எனக்கு கிடைத்த அறிவு. அதனால இந்த இடத்துல அந்த புத்திங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல புத்தின்னு சொல்லும் பொழுது நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த மனோபாவம், அந்த சரியான மனோபாவம், ஆட்டிடியூட். புத்தியுடைய மேதாவிகள்,
அவனா பெரிய அந்த புத்தி. இப்ப கர்மயோகத்தை பத்தி சொன்ன அந்த அந்த ரைட் ஆட்டிடியூட், அந்த ரைட் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவா அவ யாருன்னா மேதாவிகள், உயர்ந்தவர்கள். அவளுடைய செய்கையில் விளையும் பயனை துறந்து, இது என்ன வம்பா போச்சு, பயனை எப்படி துறக்கிறது? செய்யறது பயனுக்காக தானே, பயனை எப்படி துறக்க முடியும்? எனக்கு பயன் வேண்டான்னு சொன்னா செஞ்ச செயலுக்கு உண்டான பலன் கிடைக்காம போகுமா? நான் ஒருத்தருக்கு கஷ்டப்படுறார், அவருக்கு பேக்கை தூக்கி ஹெல்ப் பண்றேன், நான் எதுவும் எதிர்பார்க்கல. அவர் எனக்கு நன்றி சொல்லணும்ட்டோ இல்லை என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணணும்ட்டோ எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கர்ம யோகமா செய்யறேன். எனக்கு இவருக்கு உதவுறதுக்கு பகவான் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு பாக்குறேன். நான் எதிர்பார்க்காம தான் அவருக்கு எல்லாமே செஞ்சேன். ஆனா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்ச உடனே அவர் என்னை பார்த்து ஒரு மன நிறைவோட ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னார். இது பலன், நான் செய்த செயலுக்கு உண்டான பலன். இந்த பலன் எப்படி நான் துறப்பது? எப்படி நான் இந்த பலனை துறப்பது? அதுதான் வந்துருது என்கிட்ட. அப்போ இப்போ அதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. புத்தரோட ஒரு கதை. புத்தர் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு அவரை விரும்பாதவர்கள், எதிர்க்கிறவர்கள் இருந்தார்கள். அவங்க வந்து கண்ணாபின்னான்னு புத்தரை பார்த்து திட்டுன்னு திட்டுறார். சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவரை திட்டின்னு இருக்கார். இவர் அமைதியா உட்கார்ந்து இருக்கார். திட்டினா இவர் இப்படி அமைதியா உட்காந்துருக்கா, அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இது ஒரு நல்ல டாக்டிஸ், ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது உங்களை நல்லா திட்டின்னு இருந்தா முதல்ல அமைதியா உட்காருங்க, உள்ள சஞ்சனை இல்லாம பேசாம உட்காருங்க. இப்ப திட்டின வாழ்க்கை என்ன பண்ணணும்னு தெரியாது. நிறுத்தணுமா, தொடர்ந்து திட்டணுமா? அவ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுடுவான். திட்டுறதுக்குள்ள நாம கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அவ ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் நீ கவலைப்படணும்ட்டு தான் திட்டான். நாமளும் உடனே கவலைப்பட்டுட்டோம். ஐயோ இப்படி திட்டாலும் ஐயோ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கோம். அவனுக்கு அதான் வேணும். ஆனா நீ அமைதியா ஒரு புன் சிரிப்போட திட்டப்பா. இது மனசு என்ன சொல்லிப்போம் இருக்கும்போது இப்ப அவளுக்கு தான் தர்ம சங்கடம் என்ன பண்றதுன்னு தெரியாது. திட்டிட்டு போயிட்டா. புத்தரோட சிஷ்யன் ஆனந்தன் சொல்லி பிரதம சிஷ்யன். இவர் புத்தர்கிட்ட கேட்கிற, இவ்வளோ திட்டினாலே கொஞ்சமாவது திருப்பி திட்டி இருக்கலாம்ல அப்படின்னு. கொஞ்சமாவது திருப்பி திட்டி, ஏன்னா ஆனந்துக்கு அது பொறுக்க முடியல. அவருக்கு கஷ்டமா இருக்கு. இவர் போய் இப்படி திட்டுறாலே, ரொம்ப கொடூரமான கேவலமான வார்த்தைகளாக தான் திட்டுறாருன்னு அவருக்கு தாங்க முடியல. அந்த மன வேதனையோட புத்தர்கிட்ட கேட்கிற, இவ்வளோ திட்டினாலே திருப்பி அந்த அளவுக்கு திட்ட வேண்டாம், கொஞ்சமாவது திருப்பி திட்டி இருக்கலாமே. அதுக்கு புத்தர் அழகான பதில் சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொண்டால் தானே திருப்பி கொடுப்பதற்கு. நான் அதை ஏற்றுக்கொண்டால் தானே திருப்பி கொடுப்பதற்கு. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையேன்னா அப்ப எனக்கு அதனால எந்த பாதிப்புமே இல்லையே. எப்ப நாம பாதிக்கப்படுறோம்னா, இந்த மாதிரி வேண்டாத விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பலனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் பாதிக்கப்படுகின்றோம். அந்த பாதிப்பு சிரிப்பாக வரலாம், அந்த பாதிப்பு அழுகையாக வரலாம். அந்த சிரிப்பிற்கும் அழுகைக்கும் என்ன காரணம்னா, பலனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பலனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒருத்தருக்கு அது இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த பேங்க் ஹெல்ப் பண்ணாருன்ட்டு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணினேன், அவர் எனக்கு நன்றின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டுங்க ஐயா, ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணினேன் அப்படின்றேன். இப்ப இந்த மகிழ்ச்சியில என்ன காரணம்னா, அவர் கொடுத்த அந்த பதிலை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் என்கிட்ட இருக்கு. ஏற்றுக்கொண்டு விட்டேன்.
அடுத்தது இன்னொருத்தருக்கு ஒரு உதவி செய்யறேன். இப்ப நான் உதவி செஞ்சேன். அவர் ஸ்மைலிங் ஃபேஸோட எனக்கு ரிட்டர்னா வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே நமக்கு பிடிச்ச விஷயம் மறுபடியும் மறுபடியும் வேணும்னு தோணும். இதே நம்மளுடைய பலவீனம். ஏன்னா நிறைய கம்பெனிக்காரனுடைய ஐடியாவே என்னன்னா, நம்மளை ஒரு வாட்டி அவ பிடிக்க வச்சா போதும். அவளுக்கு தெரியும் நம்ம ஐஸ்கிரீம் கடைக்குள்ள வந்து ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போதும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணி உள்ள வர வைக்கணும். ஏன்னா ஒன்ஸ் யூ ஹவ் கம் இன்சைட், அப்புறம் நான் ஒன்னும் கூப்பிட வேண்டாம், நீ அவர் வேணா நீ அதை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஐஸ்கிரீம் தந்த பலன் சுவையை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். ஏற்றுக்கொண்ட பின் அது உனக்குள் சென்று விட்டது. உனக்குள் சென்ற பின் அது சும்மா இருக்காது, அது ஒண்ணு தூண்டும். இப்ப அடுத்த வாட்டி நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன். அவர் என்ன கண்டுக்கவே இல்லை. பேக்கை கொண்டு போய் கொடுத்தேன், வாங்கிட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஒரு புன்சிரிப்பு இல்ல, நன்றி இல்ல, இப்படி ஒருத்தர் உதவி பண்ணாருங்கிற மாதிரியே இல்லை. இப்போ அது ஒரு பலன். அவர் என்ன பலன் என்னன்னா, அவர் கண்டுக்காம போயிட்டார். அந்த செயல் ஒரு பலனாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த பலனையே நாம பின்னாடி இன்னொரு கோணத்தில் நாம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். இன்னொரு இடத்துல இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம். இந்த பலன்னா என்னன்றதை புரிஞ்சுப்போம். பலன் உண்மையிலேயே ஒண்ணு இருக்கா, அதை அங்க புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல வெறும் பலனை பத்தி மட்டும் பேசுவோம். அப்போ அந்த இடத்துல அவர் ஒண்ணுமே சொல்லல, எனக்கு போயிட்டார். இப்ப அந்த சூழ்நிலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்ன இப்படி சொல்லாம போயிட்டாரு இவரு, நான் அவருக்காக பாவம் முடியலையேன்னு சொல்லி ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்து அவருக்காக வந்து ஹெல்ப் பண்ணினார்னா ஒரு அட்லீஸ்ட் தேங்க்யூவா சொல்லிக்கலாம்ல. சொல்லாம போயிட்டாரேன்னா, ஏன்னா நீ அதையும் ஏற்றுக்கொண்டாய், அதையும் நீ ஏற்றுக்கொண்டாய். அப்போ துறப்பது என்றால் என்னன்னா, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் துறவிக்கு அடையாளம். Don't take it. There is a difference between acceptance and taking. Acceptance பத்தி நான் வேற ஒரு இடத்துல சொல்றேன். Acceptanceங்கிறது வேற, takingன்றது வேற. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஏய் don't take it seriously பா, why are you taking so seriously? அப்போ டேக்கிங் வேற, அக்செப்டன்ஸ் வேற. இந்த அக்செப்டன்ஸை நம்ம வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது அதை கரெக்டாக புரிஞ்சுப்போம். இப்போ ஏன்னா உங்களுக்குள்ள ஒருவேளை அந்த தாட் வந்ததுன்னா, அக்செப்ட் பண்ணாதேன்னு சொல்றாரோ அப்படின்னு தாட் வந்ததுன்னா, அதுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். டோன்ட் டேக் இட், அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல், அதை நம்ம எடுத்துக்கிறோம். மேபி நம்ம ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால ஒருவேளை அந்த குழப்பம் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறத விட்டுட்டு நம்ம எடுத்துக்கொள்ளுதல், ஐ எம் டேக்கிங் இட், அந்த பலனை நான் எடுத்துக்கொள்கிறேன், வாங்கிக் கொள்கிறேன். இப்போ இந்த மேதாவிகள், இந்த புத்தி யோகம், அந்த ஆட்டிடியூட் உடைய மேதாவிகள், மனோபாவனை உடைய கர்ம யோகம் மனோபாவனை உடைய மேதாவிகள், அவர்களுடைய செயலில் விளையும் பயனை துறந்து, அவர்களால் எப்படி துறக்க முடியும்னா, நீ எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் அது துறந்ததற்கு சமானம். நீ எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் அது துறந்ததற்கு சமானம். ஒரு துறவி என்பது யார்? என்ன எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். திட்டினாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார், வாழ்த்தினாலும் எடுத்துக்கொள்ள மாட்டார், எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். எடுத்துக்கொள்ளுதல் என்பது என்ன அர்த்தம்னா, அது தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வதுதான் அர்த்தம். துறவு என்றால் என்னன்னா, தன்னுடையது அல்ல, அது தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைதான் துறவு. சம்பந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு திரைப்படம், அது ஒரு துறைவி. அந்த திரை ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அது ஒரு துறைவி. ஏன்னா அது எதையுமே எடுத்துக்காது. என்னெல்லாமோ அங்க நடக்கும். அந்த திரையில என்னெல்லாமோ நடக்கும். திரை படம் முடிஞ்சு பார்த்தோம்னா திரை வெள்ளையா இருக்கும். ஏன்னா அது எதையுமே எடுத்துக்கொள்வதில்லை, அது எதையுமே தனதாக்கி கொள்வதில்லை. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் அதனால் எப்படி அப்படியே இருக்க முடிந்தது என்றால், தன்னிலை மாறாமல் அப்படியே இருக்க முடிந்தது என்றால்,
அதன் மீது அந்த திரையின் மீது எவ்வளவோ காட்சிகள் வந்து போயின, பலவிதமான காட்சிகள் வந்து போயின. அவை எதையுமே அது எடுத்துக்கொள்ளவில்லை. It didn't take anything of that. அது எதையுமே எடுத்துக்கொள்ளாததனால் எதுவுமே தனதாகவில்லை. எதுவுமே தனதாகவில்லை என்றதனால் அது அனைத்தையும் துறந்த நிலையில் இருந்தது. அது அனைத்தையும் துறந்த நிலையில் இருப்பதனால் அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே இருக்கின்றது. இதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ற விஷயம். புத்தியுடைய மேதாவிகள் செயல்களில் விளையும் பயனை துறப்பதுன்னா என்னன்னா, அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதுதான் துறப்பது. டோன்ட் டேக் இட். திட்டினாலும் அதை புத்தர் சொன்னதுதான், நான் அதை எடுத்துக்கிட்டா தானே திருப்பி கொடுக்கணும். அவன் சொன்னது எதையுமே நான் எடுத்துக்கலையே, அப்ப என்ன நான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது எடுத்துக்கிட்டா திருப்பி கொடுக்கணும். இப்ப கடைக்கு போறீங்க, ஒரு சோப்பு எடுத்தீங்கன்னா திருப்பி 10 ரூபா கொடுக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டதுனால திருப்பி ஏதோ ஒண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு. நான் எதையுமே எடுத்துக்கல, சும்மா கடைக்குள்ள போனேன், அப்படியே வெளியில வந்துட்டேன். ஏன்னா என்ன கொடுக்கணும் அவருக்கு? ஒண்ணுமே இல்லை கொடுக்கறது. ஏன்னா எதையுமே எடுக்கல அங்கிருந்து. அப்போ இந்த இடத்துல பயனை துறந்து என்றால் என்னன்னா, அந்த பலனை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் எடுத்துக்கலன்னா, அது ஈஸ்வர பிரசாதமாக பார்க்கிறேன். ஈஸ்வர பிரசாதமாக பார்க்கின்ற பொழுது அது என்னுடையதல்ல, அது இறைவன் கொடுத்தது, அது இறைவனுடையது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன ஒரு உதாரணம், கோவில்ல பிரசாதமா வாங்கி சாப்பிடுற பொங்கலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் அது நமக்கு குறை தெரிவதில்லை. அதை ஆகோன்னு சொல்வதில்லை, அதை பழித்தும் பேசுவதில்லை. ஏன்னா அந்த சுவையோ மனமோ அந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு அடையாளம் உள்ள ஒன்றோ, அதை எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் எடுத்துக்கொண்டது என்ன என்றால் ஈஸ்வரனுடைய பிரசாதம். அப்போ அந்த இடத்துல அந்த அந்த பிரசாதத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் இருக்கு இல்லையா, பொதுவா அது எதுவுமே என்னை சேரவில்லை. அதனால் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அது சுவையாக இருந்தது, அது மோசமாக இருந்தது என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அதை ஈஸ்வர பிரசாதமாக பார்க்கின்றேன். இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், அந்த பயனை துறப்பது, பலனை எப்படி உங்களால் துறக்க முடியும்னா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். நீங்கள் அதை துறந்ததற்கு சமானமாகும். திட்டினீர்களா, திட்டை எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்த்துகிறார்களா, அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுடையதாகி விடுகிறது. அது என்ன பாதிப்பை தருமோ அது பாதிப்பு தெரியும். இப்ப சொல்றாங்க இல்ல, உப்பை தின்னவன் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும். ஏன்னா உப்பை தின்னாச்சுன்னா அது அவனுக்குள்ள போயிடுது அப்படின்னா, அது என்ன வேலை பண்ணணுமோ அது பண்ணிதான் பண்ணும். அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ உன்னிடத்தில் வரக்கூடிய எதையுமே நீ எடுத்துக்கொள்ளாதே. டோன்ட் டேக் இட், லீவ் இட். லீவ் இட்னா என்னன்னா, அவர் பைய எடுத்து கொடுத்தீங்க, நன்றி சொன்னாரா, நல்லதுங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் நன்றியே சொல்லலையா, நல்லதுங்க. சில பேர் சந்தேகமா பார்ப்பான், என்னன்னா நம்ம கிட்ட இவன் வாலண்டியரா நான் ஹெல்ப் பண்ணட்டா, பைய தூக்கிட்டு வரட்டான் கேட்கறானே, இவன் ஏதாவது அப்படிப்பட்ட வில்லங்கமான ஆளா இருப்பானோ, ஒருவேளை பைய கொடுத்த தூக்கிட்டு ஓடி போயிடுவானோ, ஒரு மாதிரி நம்மளை பார்த்துட்டு அது ஏதோ வேண்டாம்னு சொன்ன பரவாயில்ல, நம்மளை மேலே கீழே பார்ப்பான், பார்த்துட்டு இல்லைங்க வேண்டாங்க நானே பண்ணிக்கிறேன், அந்த பார்வை அந்த டோன்ல இவன் நம்ம மேல சந்தேகப்படுறான்னு தெரியும். அதையும் எடுத்துக்காத. அப்ப அவர் வேண்டாங்கன்னு சரிங்க, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, நான் எப்படி இருக்கேன், I am not disturbed by it, like the screen which is not disturbed by so many scenes in the screen. அந்த அவ்வளவு காட்சிகள் அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த ஸ்கிரீன் அப்படியே வெள்ளையா இருக்கு, மாற்றம் இல்லாமல் இருக்குன்னா, இவ்வளவு நடந்துட்டு இவன் மனசு அமைதியா இருக்கேடான்னா, எப்படா இவன் மனசு அமைதியா இருக்கு, இவ்வளவு நடக்கிறதுன்னா அவன் எதையும் தனதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார். அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிறவி தலை நீக்கி ஆனந்த பதவி அடைகிறான் அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இனி இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம்.
சரி, ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுக்கு எதாவது கேட்கணுமா? எதாவது சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்களேன். சவுண்டு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப். சரி, சந்தோஷம். அப்ப நம்ம வெள்ளிக்கிழமை தெரியல, எனக்கு அது கிளியரா கேட்க. நல்லது நல்லது. அப்ப வெள்ளிக்கிழமை பார்ப்போம். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நிமிஷத்திலிருந்து செய்யக்கூடிய செயல் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம், கிடைக்கக்கூடிய பலன் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை நம்ம பேசுவோம். சந்தோஷம். Thank you so much. Thank you.